எல்லாரும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு அதிகமா ப்ரோமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்றது? உண்மையிலே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்டா இல்லையா? இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டீஃபன்ஸ் வாலெட். நான் உங்க ஸ்டீஃபன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன? அதாவது பங்கு சந்தையில நேரடியா போயிட்டு எந்த கம்பெனி பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாராலையுமே வந்துட்டு இந்த விஷயத்தை உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்ப அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடு வேணும் அப்படின்ற ஒரு இடம் வரப்பதான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கான அவசியம் ஏற்படுது. யோசிச்சு பாருங்க, என்எஸ்சில இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஷேர் மார்க்கெட்ல என்எஸ்சில பாத்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இருக்கு. அப்ப இந்த 2000க்கும் மேற்பட்ட கம்பெனிகள்ல எந்த கம்பெனி பெஸ்டா இருக்கும், எதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நம்ம வந்து ஓரளவு ஜென்யூனான ப்ராஃபிட்டை எடுக்க முடியும் அப்படின்றத நீங்க ஒவ்வொரு கம்பெனியை தேடி கண்டுபிடிச்சி அதோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் இதெல்லாம் பார்த்து நீங்க கண்டுபிடிச்சி இது வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் தருமா அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும். ஆனா இதையே வேலையா பண்றவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, உண்மையிலே அதை பத்தி நாலேஜ் இருக்கிறவங்க ஓகே உட்காந்து செய்யறாங்க அப்படின்னா உண்மையிலே சூப்பரான ப்ராஃபிட் வரும். ஆனா வேற ஒரு வேலையில இருக்கேன், இல்ல எனக்கு பங்கு சந்தையை பத்தி பெருசா தெரியாது அப்படின்றவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்துட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்துட்டு தேர்ந்தெடுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ன நடக்குது? அதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்றாங்கன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு சில நிறுவனங்களெல்லாம் வந்துட்டு செலக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துல அவங்களுக்கு வரக்கூடிய பணத்தை வந்துட்டு முதலீடு செய்வாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். உங்களால மாசம் 100 ரூபாய் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். இந்த 100 ரூபாய் வச்சு டிஃப்ரெண்டான ஒரு 10 செக்டர்ல உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா பாசிபிளே கிடையாது. ஏன்னா ஒரு கம்பெனியோட ஷேர் வந்துட்டு 10 ரூபாய்க்கு கிடைக்கும். இன்னொரு கம்பெனியோட ஷேர் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு இருக்கும். இன்னொரு கம்பெனியோட ஷேர் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா கூட போகும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களால 100 ரூபாய் வச்சுக்கிட்டு இந்த எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்றது பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் அப்படின்றப்ப பாசிபிள் கிடையாது. நீங்க 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா கூட எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அப்ப என்ன பண்றீங்கன்னா, ஒரு 10 பேர் வந்துட்டு ஒன்னா சேர்ந்து ஆளுக்கு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றப்ப 10,000 ரூபாய் வருது இல்லையா? இப்ப இந்த 10,000 ரூபாய் இந்த ஃபண்ட் மேனேஜர், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு 10 கம்பெனி செலக்ட் பண்ணி அவர் செலக்ட் பண்ணுவாரு. அவர் சொல்லியிருப்பாரு, இந்த என்னோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இந்த கம்பெனில நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன். ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட சதவீதம் நான் பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுவேன் என்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா அவர் ஒரு கால்குலேஷன் போட்டு எப்படி நம்ம பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணா எப்படி ப்ராஃபிட்டை கொண்டு வர முடியும் அப்படின்றதுலாம் அவர் பார்த்துப்பாரு. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல சேர்றீங்க. உங்களுக்கு ஜஸ்ட் ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆப், ட்ரேடிங் ஆப் ஓபன் பண்ணி அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு என்ன பண்ணீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அதுல வந்துட்டு நீங்க எந்த விதத்துல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, சிப் மூலியமா, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட்ல மாசம் காசு கட்டுற மாதிரி நீங்க வந்துட்டு சேர போறீங்களா? இல்லைன்னா வந்துட்டு ஒரேடியா லம்பா ஒரு அமௌண்ட் கட்டிட போறேன், லம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10,000 50,000 1,00,000 லம்பா ஒரு அமௌண்ட் கட்டிட போறேன், அதுல இருந்து எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு சொல்லி பண்ண போறீங்களா அப்படின்றத வந்துட்டு முடிவு பண்ணிட்டு உள்ள போயிடுங்க. அங்க என்ன பண்ணுவாருன்னா, உங்களுடைய ஃபண்ட் மேனேஜர் வந்துட்டு இதை பார்த்துப்பாரு, பிரிச்சு அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்றது அந்த வேலையெல்லாம் வந்துட்டு அவர் பார்த்துப்பாரு. அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய பணம், எல்லா மக்களும் கொடுக்கக்கூடிய பணத்தை வந்துட்டு ஒன்னா சேர்த்து அவர் பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுவாருன்னா, வாங்குறாங்க பத்தியா ஷேர்ஸ், உங்களுடைய பணத்தை வச்சு அவர் என்ன பண்ணுவாருன்னா ஷேர்ஸை வாங்கியிருப்பாரு. அதை வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு அந்த யூனிட்ஸ்ல வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு பிரிச்சு கொடுப்பாங்க அவங்க இன்வெஸ்ட் பண்ண தொகைக்கு ஏற்ப. ஒரு சில இடத்துல ஒரு யூனிட்டுக்கு வந்துட்டு, அதாவது எல்லா கம்பெனியோட ஷேர்ஸும் மிக்ஸ் பண்ணி மைக்ரோ லெவல்ல அது யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க கட்டின தொகைக்கு ஏற்ப அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்துட்டு ஒரு 1000 ரூபாய் என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு யூனிட்டுடைய விலை வந்துட்டு நான் 100 ரூபாய் அப்படின்னு வைக்கிறேன். ஏன்னா நான் அதை இன்வெஸ்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணி அதை பர்சன்டேஜ்ல எல்லாம் கணக்கு போட்டு ப்ராப்பரா வந்துட்டு பிரிக்கிறப்ப எனக்கு ஒரு யூனிட் அப்படின்றது வந்துட்டு 100 ரூபாய் வருதுன்னு வச்சுப்போம். அப்ப நீங்க எனக்கு 1000 ரூபாய் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றீங்க என்னோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 10 யூனிட்ஸ் நான் தருவேன். இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா 2000 ரூபாய் மாசம் இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்ற பட்சத்துல அவருக்கு நான் 20 யூனிட்ஸ் தருவேன். இன்னொருத்தர் வந்துட்டு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்ற பட்சத்துல அவருக்கு வந்து 100 யூனிட்ஸ் தருவேன். இதுவே இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுங்கன்னா, அவங்க ஒரு யூனிட்ன்றது வந்துட்டு 500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு யூனிட் வந்து 500 rupees அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செட் பண்றாங்கன்னா, நீங்க 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 2 யூனிட்ஸ் கிடைக்கும். இல்ல 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 4 யூனிட்ஸ் கிடைக்கும். இதுதான் வந்துட்டு கான்செப்ட். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருடைய பணத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு 10,000 ரூபாய் வருது, இல்ல 50,000 ரூபாய் வருது, 1,00,000 ரூபாய் வருதுன்ற பட்சத்துல அந்த ஒரு பெரிய தொகையை ஒன்னா சேர்த்து, ஏன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒருத்தர் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண போறது இல்லை, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்ல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த பணத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ்ல வேற கம்பெனிகள்ல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணி வாங்கக்கூடிய ஷேர்ஸை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா யூனிட்ஸா வந்துட்டு கன்சிடர் பண்ணி அதை அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி பிரிச்சு
இத்தனை இந்த பங்குல வந்துட்டு இத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் ஹோல்டிங் நாங்க கொடுக்குறோம், இத்தனை சதவீதம் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறோம், அதுல வரக்கூடிய ப்ராஃபிட்டையும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே சமமா பிரிச்சு கொடுப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சிருக்கும், இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அதாவது ஒருத்தரால அவர்கிட்ட இருக்கக்கூடிய சிறிய தொகையை வச்சு எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்ப இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். சரி, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் இருப்பாரு. அவருக்கு நீங்க இதை வித்து ப்ராஃபிட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு நீங்க பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். அது எப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த புரோக்கருக்கு எவ்வளவு கமிஷன், என்ன ஏது, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வேற என்னென்ன சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ஒரு ஷேரை வந்து ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வந்து ஸ்ட்ரெயிட்டா வாங்குறீங்க, வேற ஒருத்தர்கிட்ட இருந்து நீங்க வந்து ட்ரேட் பண்ணி வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நீங்க ட்ரேடிங் ஆப் கொடுப்பீங்க, சிபிக்கு கட்டுறது, டாக்ஸ் கட்டுறது, இதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் என்ன ப்ராஃபிட் வருதோ, என்ன அமௌண்ட் வருதோ அதை வந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா எடுத்துட்டு போயிடலாம். வேற யாருக்கும் நீங்க பதில் சொல்ல தேவையில்ல. கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் என்னென்ன சார்ஜஸ் இருக்கும், நார்மல் இந்த ஸ்டாம்ப் உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன சார்ஜஸ் இதெல்லாம் நீங்க பே பண்ணுவீங்க, ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணுவீங்க. ஆனா இங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ஃபண்ட் மேனேஜருக்கு தனியா வந்துட்டு நீங்க உங்களுடைய மொத்த ப்ராஃபிட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அவங்க எடுப்பாங்க. ஏன்னா உங்களுடைய பணத்தை வாங்கி அதை கரெக்டா இந்த மாதிரி பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்குறாங்க இல்லையா, இதுக்காக வந்துட்டு அவங்க தனியா என்ன பண்ணுவாங்கன்னா பணம் அவங்களுக்கும் கொஞ்சம் சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு சேஃபா நம்ம மூணாவதா பார்க்க வேண்டியது முக்கியமான பாயிண்ட் இதுதான். அவங்க நமக்கு பதிலாக வந்துட்டு பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கமிஷன் எல்லாம் எடுத்துறாங்க, எல்லாம் சொல்றாங்க. அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உண்மையிலே சேஃபா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை நம்பி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்கு. ஷேர் மார்க்கெட் மொத்தமா வந்துட்டு டவுன் ஆகுது, அங்க வந்துட்டு லாஸ் ஆகிட்டு இருக்கு பணம் அப்படின்னா நீங்க வாங்கின அந்த ஷேர்ஸ் இங்கேயும் அவங்க அங்கிருந்து தானே ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்ப இங்கேயும் ப்ராஃபிட் குறையுதுன்னா லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்க டைரக்டா உங்களுக்கு பணம் தெரியல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க தவிர்த்து அவங்களால கேரண்டி கொடுக்க முடியாது. ஸோ வந்துட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டோட ரிஸ்க்கை வந்துட்டு இது தொடர்புடையது. அங்க வந்துட்டு லாஸ் ஆகுது, பணம் வந்துட்டு ஷேர்ஸோட வேல்யூ எல்லாம் குறையுதுன்னா நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த பணத்துடைய வேல்யூ வந்துட்டு குறையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் ரிஸ்க் இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம 3 முக்கியமான பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஷேர் மார்க்கெட்ல ஷேர்ஸ் வாங்க தெரியாதவங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்துட்டு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஃபண்ட் மேனேஜர் உங்களுடைய பணத்தை வாங்கி எப்படி அந்த பணத்தை வந்துட்டு ஒன்னா சேர்த்து அதை கரெக்டா பர்சன்டேஜா பிரிச்சு வெவ்வேறு பங்குகளில் வந்துட்டு முதலீடு செய்யறாரு அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா அதுக்கு எப்படி எல்லாம் சார்ஜஸ் போடுறாங்க அப்படின்றத பார்த்தோம். அடுத்து ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இந்த மாதிரியான ரிஸ்க் இருக்கு அப்படின்றத வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல வேற ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் டாடா, பை பை, see you.